الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரில்லாத பேரன்புடையோருமாகிய அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஒருவருக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதை வழி நடத்துவதற்காக வேண்டும் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவரையும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளுடைய பரிசுத்த வழிமார்கள், குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமைகளை மதித்து இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையை குறித்திருக்கும் விசுவாசிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியார்களுடைய துனியா ஆகிராவுடைய வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் அனைத்துக்கும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி ஏறியிருக்கிறார்களோ அக்காரியங்களை வாழ்க்கையில் முடியுமான வரை ஏற்று நடக்குவார். எந்தெந்த விடயங்களை எல்லாம் ஷரியாத் என்ற பெயரில் இஸ்லாம் நமக்கு தடை விதித்திருக்கிறதோ அத்துணை காரியங்களையும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒற்றுமுழுதாக விட்டு விலகி வாழ்மாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசுவாசிகளே, புனிதமிக்க ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முழு உலகத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய இல்லமாம் கஅபாவை நோக்கி மக்கள் சாரி சாரியாக ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் நம்முடைய நாட்டிலிருந்து முதலாவது ஹஜ்ஜுக்கு சென்ற குழுவில் ஒருவர் ஷஹீதாகிவிட்டார். ஹஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் மக்காவில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். எனவே வரக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய காலம் ரொம்ப பொறுமதியானது, ரொம்ப மதிப்பு மிக்கது. கால நேரங்களை மதித்து அதனுடைய அந்தந்த காலங்களில் செய்யக்கூடிய கடமைகளை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை, சந்தோஷத்தை அடைய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாகிய நமக்கு தந்திருக்கிறார். காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் அல்லாஹ் எங்களுக்கு சில அமல்களை, சில கட்டளைகளை, ஏவல்களை வைத்திருக்கிறார். அவைகளை வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் கடந்து விட்டோம், கடத்தி விட்டோம். இன்னும் எத்தனை தடவைகள் அவைகளை சந்திக்க இருக்கிறோம் என்பதை நாம் யாரும் அறிய முடியாது. வரக்கூடிய துல்ஹஜ் மாதம் இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. துல்காதாவுடைய பிறை 20. இன்னும் 10 நாட்களில் துல்ஹிஜ்ஜா பிறை பிறக்க இருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் முழுவதும் ஹஜ்ஜுடைய மாதம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத். 3 மாதங்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று. ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா.
எனவே இந்த 3 மாதங்களும் அல்லாஹ் தஆலா மிக விசேஷமாக அடியார்களோடு தொடர்பு கொள்கிறான். அடியார்கள் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுக்கிறான். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களும் மிக சிறப்பான நாட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹஜ்ஜுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய அமல்களை மிக விசேஷமாக கவனிக்கிறான். மிக விசேஷமான அதற்கு நன்மைகளை வாரி வழங்குகிறான். அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். துல்ஹஜ் மாதத்தில் மொத்தம் 13 நாட்கள், பிறை 1 13 வரைக்கும் அது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட கடமைகளோடு சேர்க்கிறது. முதல் 9 நாட்கள் அது பொதுவாக எல்லோருக்கும் உரிய சிறப்பு. யார் யார் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹஜ் 8ஆம் நாள் யௌமு தர்வியா என்று சொல்லுவார்கள். அந்த 8வது நாள் இஹ்ராம் கட்டி மினாவுக்கு செல்வார்கள். 8, 9, 10, 11, 12, 13 இந்த நாட்கள் ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய நாட்கள். பிறை 8 13 வரைக்கும் ஐயாம் தஷ்ரீக் முடிகின்ற வரைக்கும் ஹஜ்ஜுடைய புனிதமிக்க கடமைகள் நிறைவேற்றப்படுகின்ற நாட்கள். ஹஜ்ஜுக்கு போகாதவர்களுக்கும் கூட அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜில் கடமையை நிறைவேற்ற வசதி இல்லாதவர்களுக்கும் கூட அந்த ஹஜ்ஜாதிகள் செய்யக்கூடிய அமல்களில் மிக விசேஷமான ஒரு அமல், அதை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் செய்வதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அதற்குத்தான் நாம் உதஹியா என்று சொல்லுவோம், குர்பானி என்று சொல்லுவோம். குர்பானி கொடுப்பவர்கள் அல்லாஹ்வுடைய மிக நெருக்கத்துக்குரியவர்களாக மாறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருநாள் தினத்தன்று ஒரு அடியான் செய்யக்கூடிய ஆக சிறந்த அமல் அவன் அறுத்து பலியிடுவது என்று சொன்னார், குர்பான் கொடுப்பது என்று சொன்னார். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு அமல் அது அவனுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்திய ஒரு அமல். நாம் எல்லோருக்கும் தெரியும் உலகையா கடமை எப்படி விதியாக்கப்பட்டது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் குர்பானி என்பது உலகையா என்ற கடமை என்பது. அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மிக மனித புனிதர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஃபத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேசனாக, ஒரு நண்பனாக தெரிவு செய்து கொண்டார். ஏன் அல்லாஹ் தஆலா நண்பனாக தெரிவு செய்து கொண்டார்? அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். அல்லாஹ் அடியார்களை நேசிக்கும் பொழுது, அன்பு வைக்கும் பொழுது அவர்களை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிக்கிறார். யாருக்கு அதிகமாக சோதனைகள் உலகத்தில் ஏற்படுமோ அவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் என்பது அர்த்தம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஇதி பத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல விடயங்களை கொண்டு சோதித்தார், இப்திலா செய்தார். அவர்களை மனித புனிதராக மாற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு ஆளாக்கினார்.
அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு வழங்கப்பட்ட நாம் சோதித்த அத்தனை சோதனைகளிலும் அவர் பாஸ் ஆகினார், அவர் வெற்றி பெற்றார், அவைகளை அவர் பூர்த்தி செய்தார். தஃசீருடைய உலமாக்கள் கிட்டத்தட்ட 30 சோதனைகள், பெரும் சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்ததாக எழுதியிருக்கிறார். அதில் விசேஷமான ஒன்றுதான் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு உலகத்தில் எந்த ஒரு மனிதரால் ஜீரணிக்க முடியாது, எந்த ஒரு படைப்பினாலும் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு தியாகம் தான் தன்னுடைய மகனை பெற்ற பிள்ளையை அறுப்பது. அது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, மாற்று மதத்தவர்கள் கூட தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏன்? நம்முடைய வீட்டில் நாம் வளர்த்த ஒரு நாய் அல்லது பூனை அல்லது கோழி, இது குஞ்சு பொறித்தால், கோழி குஞ்சு பொறித்தால் அதை நாம் தான் அடைகாக்க வைக்கிறோம், அதை பாதுகாக்கிறோம். ஆனால் அது குஞ்சை பொறித்தெடுத்து விட்டால் அந்த குஞ்சிடத்திலே நெருங்குவதை அந்த கோழி அனுமதிக்காததை நாம் பார்க்கிறோம். நாமே அடைகாக்க வைத்த அந்த கோழி நம்மை எதிரியாக பார்க்கிறோம். ஏன்? என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தீங்கு விளைவித்து விடுவார்கள் என்பதற்காக. நம்முடைய வீட்டில் நாம் சாப்பாடு போட்டு வளர்த்த பூனைக்குட்டி அது குட்டி போட்டிருந்தால் அந்த இடத்திற்கு நாம் நெருங்க முடியாது. ஏன்? அதனுடைய குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று அது நம்மை சீண்ட பார்க்கும். இதே போல ஒவ்வொரு மிருகம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் தன்னுடைய குட்டிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. அது தன்னுடைய எஜமானனை கூட, தனக்கு உணவு கொடுத்து வளர்த்தவனை கூட அது கடித்து கொதறுவதற்கு தயாராகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாசம் தான் தாய் பாசம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய உறவு என்பது ஒரு விசேஷமான வித்தியாசமான ஒரு உறவு. இப்படிப்பட்ட உறவுக்குள் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பதை சிந்திப்பதற்காக வேண்டி, இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா அந்த உலுஹிய்யா என்ற குர்பானியுடைய கடமையை ஆக்கியிருக்கிறார். சில நேரம் நாங்கள் மாட்டு இறைச்சி கடை வைத்திருப்பவர்களுக்கு தெரியும், யாரிடமாவது மாடுகள் வாங்க போனார், நாட்டுப்புற மக்கள் மாடுகள் வளர்ப்பார்கள். மாடுகளை வாங்க போனால் அவர்கள் சொல்லுவார்கள், இறைச்சி கடை கண்டால் தரமாட்டோம், அறுப்பதற்கென்றால் தர முடியாது என்று சொல்லுவார்கள். சில நேரம் நாங்கள் அறுக்கிறதுக்கு இல்லை, வளர்க்கிறதுக்காக சொல்லி கொண்டு வந்து இந்த மாடுகளை கொண்டு வந்து அறுக்கிற நிலைமைகளையும் நாம் சந்திக்கிறோம். விட்ட மாட்டுக்கு விலை இல்லை, அதை அறுத்தால் என்ன, வளர்த்தால் என்ன, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்றாலும் பணம் தேவை, கையிருப்புக்கு பணம் தேவை, வாழ்க்கையில் பொருளாதாரம் தேவை. கையில் இருக்கிறது வளர்த்த ஒரு மாடுதான் என்றாலும் அதை விற்பதற்கு தயாராகிறார். ஆனால் அறுக்க கொடுப்பதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அது ஒரு பாசம், அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட கால பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 60-70 வருஷங்கள் இப்ராஹிம் நபிக்கு பிள்ளை பாக்கியம். துவா கேட்டுக்கொண்டே இருந்தார். துவாவினுடைய பரக்கத் அல்லாஹ் தஆலா வவஹப்னா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப். அல்லாஹ் சொல்றான், இஸ்ஹாக், யாக்கூப், இஸ்மாயில் போன்ற நபிமார்களை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை செல்வமாக வழங்கினார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இப்ராஹிம் நபியுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தார், மிகப்பெரிய அன்பை பிடித்தார். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டார். அதனால் கணவன், மனைவி, பிள்ளைகள் இந்த 3 பேரையும் அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்தார். அல்லாஹ் தஆலா அவர்களை பிரித்து வைத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் வஹி அறிவித்தார். தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த கஅபாவுக்கு பக்கத்தில் விட்டு வருவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் பிள்ளையையும் அழைத்துக் கொண்டு போகிறார். பாலைவனம், நிழலுக்கு ஒதுங்குவதற்கு கூட ஒரு மரம் கிடையாது, துடிப்பதற்கு ஒரு தண்ணீர் சொட்டு எடுப்பதற்குரிய இடம் கிடையாது, எந்த விதமான மனித சஞ்சாரமும் இல்லாத பட்ட பாலைவனம். அந்த பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியை பிள்ளையை கொண்டு வந்து விடுகிறார். மனைவி கேட்கிறார், இது என்ன? இது இந்த பாலைவனத்தில் எங்களை விட்டுவிட்டு செல்கிறீர்களே, என்ன காரணம்? பதில் சொல்ல முடியாமல் மனம் குமுறுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக மனைவி கேட்கிறார், அல்லாஹ் தஆலா இப்படி செய்யும்படி உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையாட்டுகிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை ஃபஇதன் லன் யுதையஅன அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டார். ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நாங்கள் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்வோம். இந்த பிள்ளையை மனைவியை விட்டுவிட்டு கொஞ்சம் தூரம் போகிறார். மனைவி பிள்ளை கண் பார்வையில் இருந்து மறைகிறார்கள். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதி கைரி தி ஸரஇ இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் எந்த விதமான குப்புண்டம் இல்லாத, எந்த விதமான நீர்நிலையும் இல்லாத ஒரு பாலைவனத்தில் என்னுடைய மனைவியை பிள்ளையை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். எனவே என்னுடைய பிள்ளைக்கு மனைவிக்கு தேவையான ஏற்பாடுகளை நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆ கேட்கிறார். 3 துஆ கேட்கிறார். அதில் ஒன்று கேட்டார்கள், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாம். யா அல்லாஹ், என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் நீ தொழுவதற்குரிய ஏற்பாடை செய்து கொடுப்பாயா. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது எங்களுடைய தேவைகளை உட்படுத்தி கேட்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, கடமைகளை உட்படுத்தி கேட்பது அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வதற்கு ஒரு காரணமாக. உதாரணத்துக்கு ஒருவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஒருவருக்கு சொந்தமாக வாழ்றதுக்கு ஒரு வீடு இல்லை. யா அல்லாஹ், நான் வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட, யா அல்லாஹ், உன்னுடைய தீன்தாரிகள் உருவாக்கப்பட வேண்டும், ஹாபில்கள் உருவாக்கப்பட வேண்டும், உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும், இந்த வீட்டில் இருந்து நல்ல சந்ததிகள் இந்த பூமிக்கு வர வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு வீடு தருவாயாக என்று கேட்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உட்படுத்தி வைத்து எங்களுடைய தேவைகளை கேட்பது அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக. எங்களுக்கு ஒரு தொழில் இல்லை, யாராவது ஒரு நல்ல ஒரு தொழிலை தந்துவிடு என்று கேட்பதை விட, யா அல்லாஹ், நிறைய மக்கள் இருக்கிறார்கள், தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள், அன்றாடம் வாழ்வாதாரத்திற்கு கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் நிறைய வாரி வழங்க வேண்டும், உன்னுடைய பாதையில் நிறைய செலவு செய்ய வேண்டும், உன்னுடைய தீனுக்காக நான் வாரி வழங்க வேண்டும், அதற்காக வேண்டி
எனக்கு ஒரு சிறந்த ஒரு ஹலாலான தொழிலை தந்து ஒரு ரஹ்மானே என்று கேட்பது மிக சிறந்தது. இதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் தண்ணீர் வேணும் குடிப்பதற்கு. தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணி வேணும், குளிப்பதற்கு தண்ணி வேணும், கை கால்கள் முகங்கள் கழுவுவதற்கு தண்ணி வேணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் கேட்கும் பொழுது கேட்டார்கள், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், யா அல்லாஹ் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் தண்ணீர் வேணும். எதற்காக வேண்டி? அவர்கள் உது செய்ய வேண்டும், நஜீஸ்களை அசுத்தங்களை துப்புரவு செய்ய வேண்டும், துப்புரவு செய்து கொண்டு உது செய்ய வேண்டும், உது செய்துவிட்டு தொழ வேண்டும். அதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயா, அப்படி என்றால் தண்ணீர் தருவாயா என்று துஆ செய்தார். இரண்டாவது துஆ செய்தார்கள், வஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஃபி இலை, யா அல்லாஹ் என் மனைவிக்குள்ள தனியாக இருக்கிறார்கள், துணை இல்லாமல் இருக்கிறார்கள், மக்களை கொண்டு வந்து இவர்களோடு சேர்த்து வாழ வைப்பார். மக்களுடைய உள்ளங்களில் இவர்களிடம் வந்து தங்குவதற்குரிய அந்த நல்ல உள்ளங்களை ஏற்படுத்தி கொடுப்பாயா. மூன்றாவது கேட்டார்கள், வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவர்களோடு தங்கி இருப்பவர்களுக்கு பலன்களை கொண்டு உணவளிப்பாயாக என்று இந்த மூன்று துஆவை செய்தார்கள். இந்த மூன்று துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தொழுகையுடைய வசதிக்காக வேண்டி ஜம்சம் தண்ணீரை கொடுத்தார். அவர்களுடைய அந்த துணைவுக்காக வேண்டி துருகும் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தினரை அல்லாஹ் தஆலா வரவழைத்து அந்த மக்காவை சூழ உள்ள அந்த பகுதிகளில் குடியேற செய்தார். முழு உலகத்தில் உள்ள பலன்களையும் அல்லாஹ் தஆலா கஅபாவுக்கு எடுத்து வந்து இன்று வரைக்கும் கஅபாவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பலன்களை கொண்டு உணவளித்துக் கொண்டிருக்கிறார், பலன்களை கொண்டு உணவளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தியாகத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய துஆ அது நிரந்தரமாக, அது கபூல் செய்யப்பட்டு விட்டது என்றால் அந்த துஆ கியாமத் நாள் வரைக்கும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடமிருந்து கற்றுத்தருகின்ற பாடம். இப்படி விட்டு போன அந்த பிள்ளையை சில காலங்களுக்கு பின்னால், சுமார் 7 வருடங்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்கிறார். நபிமார்களுடைய கனவு அது வஹி என்ற ஹதீஸ் இருக்கிறது. ஒரு நாள் கனவு காண்கிறார்கள், தன்னுடைய மகனை அறுத்து குர்பான் செய்வது. திரும்ப 2வது நாள் காண்கிறார்கள், 3வது நாளும் அதே கனவு. முடிவு செய்கிறார்கள், இது வெறும் கனவு அல்ல, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. திரும்ப ஷாமில் இருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்து தன்னுடைய அருமை மகனை அழைத்து கொண்டு போகிறார். பாப்பா இல்லாம 7 வருஷம் ஒரு தாய் குழந்தையை வளர்த்திருக்கிறாங்க. எப்படி வளர்த்தாங்க? பாப்பாட யாரு, பாப்பாட கடமை என்ன, பாப்பாட நிலைமை என்ன, பாப்பாட அந்தஸ்து என்ன, பாப்பாக்கு எப்படி வழிபடணும், பாப்பா சொல்றதுக்கு எப்படி தாவத்து செய்யணும், இதெல்லாம் இந்த பிள்ளைக்கு ஊக்கி வளர்த்து ஒரு அழகான ஒரு வளர்ப்பை அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கையில் பிடித்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறார். போற வழியில் இருக்கிறார், யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ், என் அருமை மகனே நான் ஒரு கனவு கண்டேன் பாப்பா, அதுல உங்களை அறுத்து குர்பான் செய்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். மாதா தாரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பிள்ளை 7 வயது குழந்தை சொன்ன பதில், யா அபதி அல் முத்தும், என் அருமை தந்தையே உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செய்யணும். யா அபதி அல் மாதும், உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை
நீங்கள் பொறுமையாக தன்னுடைய குழந்தையை அறுப்பதற்கு மஷூராக இருக்கிறார். பிள்ளை கட்டுப்படுகிறது. என்ன பைத்தியத்தனமான மசூரா, இது என்ன ஒரு ஆலோசனை? இப்படி ஒரு கனவு, ஒரு முட்டாள்தனமான கனவை அந்த குழந்தை சொல்லவில்லை. கபூல் செய்கிறது, அது ஏற்றுக்கொள்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு குர்பானி கொடுக்கிற அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து இடத்திற்கு எடுத்துச் செல்கிறார். அவர்கள் கனவு கண்ட அந்த பள்ளத்தாக்கை அங்கு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை படுக்க வைத்து விரடியில் கத்தியையும் வைத்திருக்கு வானத்தை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள். வானவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இப்படி ஒரு சோதனை வேண்டாம். மிகப்பெரிய ஒரு கடினமான சோதனை. இந்த சோதனை வேண்டாம், அவரை விட்டுவிடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. இறுதியாக தன்னுடைய குழந்தை கழுத்தில் பிறடியில் கத்தியை வைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை நோக்கினார். யா அல்லாஹ், இத்தனை வருடங்கள் கழித்து நீ எனக்கு கொடுத்த குழந்தையின் மீது உன்னை விட எனக்கு அன்பு கூடிவிட்டது என்றுதானே நினைக்கிறார். அதற்காக வேண்டித்தானே இந்த குழந்தையை அறுக்கும்படி நீ கட்டளையிட்டார். இதோ என்னுடைய குழந்தையை நான் அறுக்கிறேன். எனக்கு நீதான் முக்கியம், உன்னுடைய அன்புதான் எனக்கு முக்கியம், உன்னுடைய இதாத்து தான் எனக்கு முக்கியம் என்று என்னுடைய குழந்தையை அறுக்கிறார்கள். சோதனை குழந்தையை அறுக்கிறார்கள். ஆனால் கத்திக்கு அல்லாஹ் வெட்டக்கூடிய சக்தியை எடுத்திருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. அப்பொழுது அல்லாஹ் கூப்பிட்டார், வடாலைனாஹு ஐயா இப்ராஹிம் அது சத்தத்தை நீங்க உங்களோட கனவை உண்மைப்படுத்தி எங்க கனவை உண்மைப்படுத்தினாங்க? கனவை உண்மைப்படுத்துறதாக இருந்தால் அறுத்து இருக்கும். அல்லாஹ்வுடைய நோக்கம் அறுத்து வைக்கிறது அல்ல, உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்பதை சிந்திக்க. அல்லாஹ்வுடைய அன்பு கட்டளை, அல்லாஹ்வுடைய இத்தாஅத் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதுதான் நோக்கம். அந்த குர்பானிக்கு பதிலாக அல்லாஹ் வானத்தில் வந்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்தார். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இதனை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை தக்பீர் செய்கிறார். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ் பெரியவர், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அந்த தக்பீரை முடித்து வைக்கிறார். சகோதரர்களே, இதுதான் குர்பான். இந்த உணர்வோடு அந்த பிராணிகள் அறுக்கப்படும். அந்த கறிகளை சமைத்து சாப்பிடும் பொழுது இந்த உணர்வோடு சாப்பிடும். அதற்காக வேண்டித்தான் ஷரீஅத் சொல்கிறது, இந்த குர்பானியுடைய இறைச்சியை மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்க கூடாது. ஏன்? அவர்கள் இந்த உணர்வோடு சாப்பிடுவாங்க. நாங்கள் முஸ்லிம்களும் அந்த உணர்வோடு சாப்பிடவில்லை என்றால், இது என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட வேண்டும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து அசுத்தங்களும் நீக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய ஒரு பரிசுத்த அடியானாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நியத்தில் தான் அந்த
இந்த உலகையா பிராணிகள் அறுக்கப்பட வேண்டும். அந்த நீயத்தில் தான் பங்கு வைக்கப்பட வேண்டும். அந்த நீயத்தில் தான் எங்களுடைய வீடுகளில் சமைக்கப்பட வேண்டும். சாப்பிட அது ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகின்ற, காய வச்சு சுட்டு சாப்பிடுகின்ற ஒரு இறைச்சி அல்ல. குர்பானுடைய இறைச்சி, குர்பானுடைய இறைச்சி ஒரு உணர்வு பூர்வமான இறைச்சி. அதை சாப்பிடும் பொழுது நாம் என்னுடைய ரப்புக்காக என்ன செய்திருக்கிறோம் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில். சகோதரர்களை எல்லோருக்கும் குர்பான் கொடுக்கலாம், எல்லோருக்கும் நல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறது, எல்லோரிடத்திலும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை நாம் பயன்படுத்துவோம். இது சாதாரணமாக எல்லாருடைய கையிலும் தொலைபேசி இருக்கிறது, மொபைல் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய மொபைலும் 40,000-50,000 ரூபாய் பொறுமதியாகும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இதை போல 50,000, 40,000, 1,00,000 ரூபாய் பொறுமதியான 3-4 போன்கள் ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் கூடு. பாப்பட்ட வேலைய உம்மட்ட வேலைய அதற்காக வேண்டி நாளாந்தம் செலவு செய்யப்படும். நாளாந்தம் அதற்காக வேண்டி செலவு செய்து கொண்டு ஒரு வீட்டுக்கு 100 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளும். ஒரு வீட்டுக்கு ஒரு போனுக்கு, ஒரு குடும்பத்துடைய போனுக்கு 100 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளும். 100 ரூபாய் அல்ல, அதை விட அதிகம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், விலகிக் கொள்வதற்காக சொல்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் வாழ ஒரு குடும்பத்துல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வச்சு போடுங்க. வருஷத்துக்கு எவ்வளவு வருவது? 36,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 100 ரூபாய், வருஷத்துக்கு 36,000 ரூபாய். 365 நாளைக்கு 36,500 ரூபாய். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போனுக்கு மாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் முழு குடும்பத்தை சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் எங்களுக்கு குர்பானி பங்கு கொடுக்கிறதுக்கு நாங்கள் வசதி இல்லை. குர்பானி கொடுக்கிறதுக்கு நாங்கள் ஏழைகள் என்று சொல்றோம். எங்கள்கிட்ட வசதி இல்லை என்று சொல்றோம். எவ்வளவு பெரிய அநியாயம் சொல்றோம். வாலிபர்களுடைய நண்பர்கள் தனியாக தயாராக வாலிபர் நண்பர்கள் 7 பேர் சேருங்கள். எத்தனையோ விடயங்களுக்காக ஒன்று சேர்க்கிறீர்கள், கூட்டமைக்கிறீர்கள். இப்படி ஒரு குரூப் சேருங்க. நாங்கள் எங்களோட உதவியா குரூப், இன்ஷா அல்லாஹ் நாங்க 7 நண்பர்கள் சேர்ந்து நாங்க எப்படி அந்த கஹவுடைய அந்த வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து அந்த குகைக்குள் தன்னை அமைத்துக் கொண்டார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வோம். எத்தனையோ பணங்கள் வீணாக அவர்களுடைய கையில் இருந்து செலவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால தயாராக அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா தருகின்ற மிகப்பெரிய ஒரு சுண்ணத் எல்லோருக்கும் கொடுக்கலாம். எல்லோருடைய வீட்டிலிருந்தும் குர்பான் பங்கு கொடுக்கலாம். பணம் இல்லையா, வசதி இல்லையா, கடன் வாங்கியாவது கொடுங்க. இந்த கடனை ஒரு மாசம் 2 மாசத்துல அடைத்து ஒரு 30,000 50,000 ரூபாய் கடன் எடுத்து கொடுப்பது பெரிய ஒரு காரியம் இல்லை. எத்தனையோ காரியங்களுக்காக கடன்படுகிறோம். ஏன் இந்த நல்ல காரியத்துக்காக கடன்படக்கூடாது? எங்களோட பிள்ளைக்கு ஒரு நோய் என்றால் எத்தனை பேருக்கு கேட்டு விடுகிறோம்? எங்களுக்கு ஒரு தேவை என்றால் எத்தனை பேரிடத்தில் கேட்டு விடுகிறோம்? ஏன் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் ஒருவரிடம் ஒரு கடனாக இந்த உதவியை பெறக்கூடாது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் கேட்க சொல்லவில்லை. கடன் உள்ளவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள் சில உலமாக்கள். ஆனால் அது தவறு. அப்படி பார்க்க போனால் எந்த ஒரு முதலாளிக்குமே குர்பானி கொடுக்க முடியாது. எல்லோருமே கடன், வாழ்க்கை பூரா கடன் தானே. எந்த வியாபாரிக்கு கடன் இல்லை சொல்லுங்க? எந்த முதலாளிக்கு கடன் இல்லை? யாருக்கு செக் இல்லை?
பலரும் இருக்கிறது. அப்படி பார்த்தால் வாழ்வு பூரா இந்த குர்பானி என்ற கடமையே கொடுக்க முடியாமல் வசதி உள்ளவர்கள் அதை நிறைவேற்றி முழுமையாக கொடுக்க முடியுமானவர்கள் முழுமையாக 6 பேர் 7 பேர் 5 பேர் 4 பேர் 3 பேர் சேர்ந்து கொடுக்கணுமா தாராளமாக கொடுக்கலாம். அதோடு சேர்த்து மிக முக்கியமாக நாங்கள் வாழ்றது ஒரு அந்நிய சமூகத்தோடு சேர்ந்து இந்த வரக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய தினமும் அந்த சகோதரனுடைய அந்த போயா தினமும் ஒரே நாளில் வருவதால் நிறைய சர்ச்சைகள் இப்பவே கிளம்பிவிட்டது. எனவே அதற்கான வழிகாட்டுங்கள் உலமாக்களால் காட்டப்படுகிறது. அதை அனுசரித்து முறையாக பேருதலாக அடுத்தவர்களை நிந்தித்து விடாமல் நோய்த்து விடாமல் அந்த கடமையை நிறைவேற்றி ஒரு நாள் தாமதித்து அதை கொடுப்பதால் நமக்கு எந்த நஷ்டமும் வரப்போவதில்லை, நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை. விட்டுக் கொடுத்தல் என்பது இஸ்லாமிய விரும்பிய பண்பாடுகளில் முக்கியமான ஒரு பண்பாடு. அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதித்து சொன்னாங்க, நீங்க வெள்ளப்பூடு சாப்பிட்டா கூட பள்ளிக்கு வராதீங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நீங்க வெள்ளப்பூடு சாப்பிட்டா கூட மஸ்ஜிதுக்கு வராதீங்க. ஏனென்றால் நீங்க அந்த வெள்ளப்பூடு சாப்பிட்டு இருக்கிறீங்க, அதனுடைய வாசம் சில நேரம் கூட பக்கத்தில் தொழுவங்களுக்கு பிடிக்காம, அதனால மஸ்ஜிதுக்கு வராதீங்க. ஒரு வெள்ளப்பூட்டினுடைய இந்த வாசம் கூட முஸ்லிமுக்கு எங்களால ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வழி. நோம்பு காலத்துல அத்தர் பூசாதீங்க காட்டப்பட்டது. ஏன் பக்கத்தில் நிற்கிற சகோதரர் அவர் சில நேரம் பட்டினி நோம்பு பிடித்திருப்பார், அவருக்கு சகர் சாப்பிடுறதுக்கு முடியாமல் போயிருக்கும், அவர் வெறும் வயிற்றோடு வெறும் குடலோடு இருக்கிற நேரம் இந்த வாசம் அவருடைய சில நேரம் சுகாதாரத்துக்கு கஷ்டமாக அமையும். அதனால அத்தர் பூசாதீங்க என்று சொல்லிட்டு மாற்றம் நம்முடைய. எனவே மிருகங்களை அறுக்கும் முறையாக பிஹெச்சியுடைய அனுமதியோடு பேணுதலாக பக்குவமாக உரிய விதத்தில் உரிய முறைப்படி அதை பேணுதலாக அனுப்ப வேண்டும். அதனுடைய கழிவுகளை கண்ட இடங்களில் போடுவதற்கு இஸ்லாம் ஒரு நாள் நமக்கு அனுமதிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாறையில கிடக்கிற கல்லு முள்ளு ஒரு வாழைப்பழத்தோடு ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மனிதனுக்கு இடைஞ்சல் விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை பாதையில் பார்க்கிறான். அதை பார்த்து விட்டு அதை தூக்கி போடாம அப்படியே பார்த்து விட்டு போனான் என்றால் ஈமானுடைய கடைசி பகுதி கூட அவனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் சொல்றான். ஈமானுடைய கடைசி பகுதி இமாதத்துல் அதா அளித்தலை பாதையிலிருந்து நோவிலை தரக்கூடிய ஒரு பொருளை ஆகும். ஒரு வீரத்துள்ள ரோட்ல பார்க்கிறோம், ரோட்ல பார்த்தால் அதை பார்த்து விட்டு அப்படியே கடந்து போவதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தரவில்லை. அந்த வீரத்துண்டை எடுத்து யாருடைய காலையும் விரிபடாத ஒரு ஓரத்தில் போட்டு விட்டு போபவன் ஈமான் உள்ளவன் என்றாக சொல்றான். ஈமானுடைய அடையாளம் ஒரு வாழைப்பழத்தோடு இருக்குது. யாராவது கால் வைத்தால் வழுகி விடுவார்கள், சருகி விடுவார்கள். அதை எடுத்து போடாமல் ஒருவர் கடந்து சென்றால் அவர் தொழுது விட்டு பள்ளியில் இருந்துதான் போகிறார் என்று வைத்துக் கொண்டார். சொன்னாங்க, ஈமானுடைய கடைசி பகுதி கூட அவருடைய உள்ளத்தில் வரை, ஈமானுடைய கடைசி பகுதி கூட வரை. இப்படி வழிபாட்டப்பட்ட ஒரு மார்க்கத்துல நாங்க எப்படி ஒரு அடுத்த ஒரு மாட்டினுடைய குடலை கொண்டு போய் அடுத்தவட்ட காணிக்க போகிறோம், அடுத்த ஒரு மாட்டு தோலை கொண்டு போய் எப்படி நாங்க ஒரு தெருவில் போட்டு வாழறது. இதற்குரிய வழிகாட்டங்கள் நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்படும். இந்த
வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். அடுத்தவர்களுக்கு நோவினை தராமல், அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி விடாமல் நாம் நம்முடைய கடமைகளை செய்வதுதான் மிக பொருத்தமான இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அடைந்து கொள்வதற்கான காரணமாக அமையும். எனவே அப்படியான நிலைமைகளை உருவாக்கிக் கொள்வதற்கு, இந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக, தப்புத்தவர்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புனிதமிக்க இந்த சுன்னத்தான உதவியாவுடைய கடமைகளை யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலிருந்தும் நிறைவேற்றுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதனுடைய ஏற்பாடுகளை செய்து தருவாயாக. இந்த கடமை யா அல்லாஹ் காலம் 5000 வருடங்களுக்கு மேலாக இந்த பூமிக்கு மேல் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு தடவையாவது என்னுடைய வீட்டில் இருந்தும் இந்த கடமை நிறைவேற்றப்படுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வரக்கூடிய அந்த தினங்களை சந்தோஷமாக உனக்கு பொருத்தமான நாட்களாக ஆக்கிக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய விருப்பமான கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.